Hi everyone, I am Palavishan Pillai. Hope you are fine. This tutorial is about handling this AI task on 3 and the Excel which I shared. For better understanding, நல்லா புரியறதுக்காக தமிழ், மலையாளம், English, I will go here and there. I'm aiming the session attendee will be a person who not at all knowing the coding and they don't know any developing programming or nothing. Just a basic opening laptop or computer and just they know how to browse it, how to see YouTube or Instagram in a computer. That basic knowledge is sufficient. So let me straight away go to the KT. So the first session is a artificial intelligence. Using that, I am going to explain how we are going to detect the fail. So very first, you need to download the Python from the latest version. Right now is 3.133. You have to download it. I already downloaded. Before that, you have to open your control panel. How to open your control panel? ஸோ முதல்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏற்கனவே பைத்தான் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா ட்ரை டு அன்இன்ஸ்டால். இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் பண்ணணும்னா மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லை பழைய வெர்ஷன் இருக்கட்டும் அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் வித் ஸ்கிப் த இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ். நீங்கள் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே பைத்தான் இருந்தால். இல்லாதவங்க கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? So right now I am uninstalling whichever old version I had for understanding for the everyone. எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் ஏற்கனவே இருந்த பைத்தானை எப்படி அன்இன்ஸ்டால் பண்றேன் என்னோட சிஸ்டம்ல. ஓகேங்களா? ஸோ த அன்இன்ஸ்டால் இஸ் சக்சஸ். ஒன் மோர் பைத்தான் இருக்கு. ஸோ அதையும் நான் இதை விட ஒரு ஓல்டு வெர்ஷன் 3.12 அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். So now the uninstall is success. I'm going to the download folder and trying to install the new latest version which is downloaded right now. I'm clicking the customer's installation and selecting make sure everything is ticked and enable this for all users. Selecting next. You make sure this add Python environmental variable install for all. No need of other things. So I'm clicking next and selecting yes. So last step வரும்போது once installing the Python, you will see this. Make sure you are selecting this. Disable the path limit. Okay, the setup was successful. Now, step 2. So make sure in the over step நீங்க system restart பண்ணணும். For the session purpose, நான் restart பண்ணாம பண்றேன். But for better stable, for each installation, usually restart பண்ணா நல்லது. ஓகேங்களா? It's better to restart on all installation. So assume PyCharm டவுன்லோட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் PyCharmோட சிம்பிள், இது வந்து பைத்தானோட சிம்பிள். ஸோ பைத்தான் இஸ் அன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையான ஒரு விதமான ஒரு லாங்குவேஜ். C++ மாதிரி பைத்தான். ஸோ பைத்தான லாங்குவேஜ்னு சொல்றத விட யூ கேன் சே இட் அஸ் அ பைத்தான் வந்து லாங்குவேஜ்னு பொதுவாக நான் ஐடி பர்சனாக இருந்தால் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரிஜினலா அது வந்து லாங்குவேஜ் இல்லை, இட்ஸ் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்னா லாங்குவேஜ்ங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். ஸ்கிரிப்டுங்கிறது மெயினா தேவையானது மட்டும்தான் அவுட்புட்ல யூஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் பண்டில் ஆயிருக்கும். ஸோ பைத்தான் இஸ் ஆக்சுவலி ஏ ஸ்கிரிப்ட். ஸோ பைச்சாம்ங்கிறது பைத்தான் மாதிரி உள்ள ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ, இது விஷுவல் ஸ்டுடியோ. ஓகேங்களா? இது வந்து .NET ப்ரோக்ராம், C#, C++ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது யூஸ் ஆகும். லைக்வைஸ் யூ கேன் கோ ஃபார் PyCharm. ஐம் கோயிங் டு கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்டர் மை டி டிரைவ். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த லொக்கேஷன்லங்கிறது ஹவ் டு செலக்ட் த ரீசன் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் திஸ் டூ.
create main.py தேவைப்படலாம் தேவைப்படாமல் இருக்கலாம். main.pyங்கிறது ஒரு மெயின் மெத்தட். அதுக்கு மேல நம்ம எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கிரியேட்டிங் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை ஓப்பன் பண்ணி ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் main.py பண்ணும்போது ஈச் டைம் இந்த பைச்சான் டூல் ஓப்பன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் டு see பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பைத்தான் அது ரிலேட்டடாக உள்ள லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அந்தந்த பார்ட்ல செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டில் தட் யூ ஹாவ் டு வெயிட். ஸோ பைச்சான்ல இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் இருந்துச்சு. அதோட கீழே இப்போ ஸ்டேட்டஸ் எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஐ எம் கோயிங் டு த டியூட்டோரியல் விச் ஐ ஷேர். ஸோ இப்போ என்னன்னா ஓப்பன் சிவி பைத்தான் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கு. ஓகே, ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாட்ஸ் ஐக்கான் மெயின் மெனு கிளிக் பண்ணிட்டு கோ டு வியூ டூல்ஸ் விண்டோ. யூ ஹாவ் so many windows, right? Go to terminal window. இந்த டெர்மினல் விண்டோவில் தான் கமெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவோம். இது எங்கே நான் இந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கணும் தட் அந்த பாத்துக்கு போகும். ஸோ நவ் just I am downloading some image from Lively from Google. So I taken this check with that and I pasted where நான் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் I have to get that paste inside where the main.py is. So on the image file name, so I have to put inside this line number 7. Okay. சாம்பிள் இமேஜ் எடுத்துக்கிறோம் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி. அது வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எங்க ரன் பண்றோமோ அந்த இடத்துல ஹவ் டு பிளேஸ் இட் இன்புட்டாக கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அகெயின் இதுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவை இன்புட்ல ஒரு இமேஜ். ஸோ அதுக்கு அகெயின் கூகுளில் நான் சும்மா க்ரௌட் இன் பார்க் பிளேசஸ் டு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு ரேண்டம் இமேஜ் எடுத்துக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆனதும் I'm copying that image and pasting இந்த ப்ராஜெக்ட் எங்க main.py நான் வச்சிருக்கணும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். I'm pasting it. ஸோ ப்ரோக்ராம்ல ஏற்கனவே நான் ப்ரோக்ராம் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் காப்பி பேஸ்ட் பண்ணி. அதுல இந்த பேர் இந்த இமேஜுக்கு நேம் வாட் எவர் ஐ எம் கிவன் அதை இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் மெயின் கொடுத்தா அவுட்புட். ஸோ எகெயின் இப்போ லைவா பார்த்தீங்கன்னா இதான் இன்புட் இமேஜ் இல்லையா? ஸோ இது ப்ரோக்ராமோட அவுட்புட். நான் ப்ரோக்ராம்குள்ள இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. ஓகேங்களா? வேர் இஸ் அவுட்புட். யா சி நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அதுல பீப்புள்ஸோட ஃபேஸை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். இட் வில் டிடெக்ட் த ஃபேஸ். யூஸ் பண்ணியிருக்கிறது பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட் பிளஸ் சிவி. CV2 மீன்ஸ் ஓப்பன் சிவி, அதோட பேரு ஓப்பன் சிவி. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கிங் பண்றதுக்கு யூ வில் ஹாவ் சம் XY கோஆர்டினேட்ஸ் வித் and it will show the image show. இதுல டிடெக்டட் ஃபேஸ்ங்கிறது தான் இந்த ஸ்க்ரீன்ல மேல தெரியும். இங்க என்ன டைப் பண்றோமோ தட் டைட்டில் விண்டோவா வரும். ஓகேங்களா? ஸோ நவ் ஸோ ஆடிங் டு திஸ் இதுல இப்போ ஐ எம் ஓப்பனிங். ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் எஸ் ஒரு ஸ்டெப் மேபி நான் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அது பர்பஸ்ஃபுல்லா தான் நீங்களா லேர்ன் பண்ணணும் இருக்கிறது வே ஹவு யூ ட்ரைங் டு லேர்ன். ஸோ இதுல சில ஸ்டெப்ஸ் எல்லா ஸ்டெப்ஸுமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஒன் திங் யூ வாண்ட் டு நோ இஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு யூ வில் இன்ஸ்டால் த ஓப்பன் சிவி பைத்தான் பை யூசிங் திஸ் கமாண்ட் பைப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி. நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டூ எ பைப் இன்ஸ்டால். ஸோ பைப்புங்கிறது என்ன அப்படின்னா பைத்தான் மூலமா இல்ல இந்த விண்டோஸ் சிஸ்டம் ஓஎஸ் இருக்குல்ல இதுக்கு பைப்புங்கிற ஒரு டூல் தேவை. இந்த பைப் இன்ஸ்டால் பண்ணாதான் யூ வில் ஹாவ் திஸ் கமாண்ட். ஒன்ஸ் பைப் இன்ஸ்டால் பண்ணா ஃபர்தர் பைத்தான்ல எல்லாமே பைப் இன்ஸ்டால் மூலமா டிபெண்டன்ட் லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம், லைக்வைஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூ ஹாவ் டு டூ எ ஓப்பன் சிவி இன்ஸ்டாலேஷன் யூசிங் பைப். அப்போ பைப் இன்ஸ்டால் ஆனாதான் பைப்புங்கிற இந்த கமாண்ட் ரெகனைஸ் ஆகும். யூ வில் டூ லைக் திஸ் ஏற்கனவே பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரீஸ்டார்டிங் ஈச் டைம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பைன்ங்கிறது பைத்தான் கமாண்ட்.
அதுல நான் பைப்பை இன்ஸ்டால் பண்றேன். ஒன்ஸ் பைப் இன்ஸ்டால் பண்ணதும் இது வந்து பைத்தான் பைப் ஓல்டு வெர்ஷனா இருந்தா அப்கிரேட் ஆகுற கமாண்ட். ஸோ அது தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் பைப் இன்ஸ்டால் பண்ணிட்டா பைப் யூஸ் பண்ணி ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இஃப் ஐ ட்ரை திஸ் கமாண்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட்னு வரும். ஓகேங்களா? ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஸோ வெர்ஷன் என்ன, ஓப்பன் சிவி என்ன வெர்ஷன், பைப் என்ன வெர்ஷன்ங்கிறத அது காட்டும். ஓகேங்களா? ஒன் மோர் ஹிண்ட், நாட் ஹிண்ட், அடிஷ்னல் இன்ஃபோ. ஸோ like now, how we done the simple Python program which will take the input image where it is input image and convert it into a face detector. இதை கேமரால எப்படி பண்றது அது இப்ப பார்ப்போம். சேம் ஓகேங்களா? So now I am doing another program. What we can name detect thing on camera. Dot viewer. So I have the code in my handy. I just copy paste it. Okay. ஸோ இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ சேம் அதே ஓப்பன் சிவி பைத்தான் கோடு தான். நான் டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ நான் என்னோட மோட்டோ இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் த கோட், ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் ஃப்ரம் கூகுள். ஓகேங்களா? கூகுள்ல இருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஐம் எக்ஸிக்யூட்டிங். பேசிக்கா இது எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஐ வில் டூ சம் அப் அண்ட் த லாஸ்ட் வே. ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட லேப்டாப்ல இருக்கிறது ஒரு கேமரா தான். ஸோ நான் இப்போ என்னுடைய வீடியோ செஷனை ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்றேன் இல்லையா, ஜூம் மீட்டிங் மூலமா. இப்போ ஜூம் மீட்டிங் இந்த கேமராவை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணா அவுட்புட் வராது. இட் வில் ஷோ எரர். ஏன்? ஒரு கேமரா தான் இருக்கு, யாராவது ஒரு நேரம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால நான் ஸ்கிரீன் ஷேர், அதாவது என்னோட கேமராவை ஜூம் மீட்டிங்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப லைவா நான் பேசிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ரைட் நவ். இப்போ ஜஸ்ட் ஐ எம் மூவிங் ஹியர் அண்ட் தேர், ரைட்? ஐ எம் மூவிங் அவே, மூவிங் ஹியர் அண்ட் நியர். நான் எங்க போனாலும் இட் ஹேஸ் டு டிடெக்ட் மை ஃபேஸ் ஒன்லி, ரைட்? நாட் மை ஹேண்ட். இப்போ ஹேண்ட் வந்தாலும் இட் ஹேவ் அ கன்ஃபியூஷன். அது ஃபேஸா இல்லையான்னு ஒரு டவுட் வருது. மேபி ஆர் மே நாட் பி. பட் என்னோட டிஷர்ட் ஆர் பேக்ரவுண்ட் எதையும் டிடெக்ட் பண்ணல. ஹியூமனோட டிடெக்ஷனை மட்டும் இட் இஸ் டிடெக்டிங், ரைட்? So I am closing my camera with my thumb. Again, I am opening. So closing again, opening, right? So that's all about simple. அந்த 3 டாஸ்கோட மோட்டோ என்னன்னா, ஒரு இமேஜை இன்புட்டா கொடுத்து எப்படி நீங்க கேமரால இமேஜை இன்புட்டா கொடுத்து how you are detecting your face, your or any other predefined face, and how lively your camera detecting your face even though you are moving here and there. So this session is mainly not to teach the coding, but how to use the coding in a basic manner. So again, wind up the session. இப்போ என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம்? சிம்பிளி ஸ்டெப் 1ல இருந்து போகலாம். இது கொஞ்சம் குயிக்கா சொல்வேன். பைத்தான் இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகே, சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்க கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல்ல யூ ஹாவ் டு மேக் ஷுர் uninstall a program. இதுல பி நேம் வச்சு சோர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நேம் வச்சு சோர்ட் பண்ணதும் பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் கன்ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே இருந்தா நோ ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்றீங்க. யூ டோன்ட் வாண்ட் டு டூ ஏ பைசாம். நீங்க சிம்பிளா ஒரு நோட் பேட்ல கூட யூ கேன் கோ ஃபார் ஏ நோட் பேட். ஒரு நோட் பேட்ல கூட யூ கேன் ரைட் அ ப்ரோக்ராம், ரைட்? ஸோ பைசாம் டூல்ல தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ அசியூம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சா, கூகுள்ல இருந்து யூ கேன் ஹேவ் எனி கோட். ஐ வில் ஷேர் திஸ் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கோட் இந்த டூல்ல பண்ணா என்ன அட்வான்டேஜ்னா இட் வில் ஹேவ் சம் பிரேக்கிங் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ரன்னிங்ல இருக்கு. ஐ எம் ஸ்டாப்பிங் திஸ். லெட் மீ கோ வித் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னுக்கு பதிலாக டீபக்னு கொடுத்தேன்னா ஐ எம் கிவிங் அலோ. So it's had some error. Clear that.
exiting. ஒரு த்ரெட் ஏற்கனவே லைவா இருக்கிறதுனால stating it is having a thread kill ஆகல. So let me pause this session and I will do a restart, assume. ஸோ இப்போ இதில் டீபக் ஆப்ஷன் அப்படின்னு மெனி டூல்ஸ் இருக்கு. ஸோ நவ் இந்த ப்ரோக்ராமில் இந்த 2 ப்ரோக்ராமும் நான் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக குயிக்காக சொல்கிறேன். இந்த சிவிங்கிறது ஓப்பன் சிவிங்கிற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து இமேஜாக எடுக்கும். அதே இது வந்து வீடியோவை கேப்சர் பண்ணும். இந்த வீடியோவை அகெயின் இமேஜாக எடுக்கலாம், இல்லை லைவ் ஸ்ட்ரீமாக கூட எடுக்கலாம். நான் இப்போ கொடுத்த அவுட்புட் லைவ் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ லைவ் ஸ்ட்ரீம் மீன்ஸ் நான் அந்த இமேஜ்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு பதிலாக வீடியோவில் கேமரால யூஸ் பண்ணி அதுலேருந்து லைவாக எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ லெட் மீ கோ வித் கேமரா நவ். ஸோ திஸ் இஸ் கேமரா. ஸோ ஸ்ட்ரீம் அவுட்புட் லைவ் அவுட். And I have to start this. I'm changing here to main method, which is if understanding, let me rename it. Is refactor. Let me rename like detect face from an image. ஸோ இது ஒரு இமேஜ்ல இருந்து ஃபேஸை டிடெக்ட் பண்ணும். இது லைவா நம்ம கேமரால இருந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஃப்ரம் இமேஜ் இப்போ இதை ஆன் பண்ணால் நான் இன்புட்ல கொடுத்த அந்த இமேஜ் அவுட்புட் வரும். ஸோ இதுவரை எல்லாருக்கும் கிளியரா? ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் ரன் கமாண்ட் 1 கால்ட் பைப் டிஐபி. பைப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் ரன் ஓப்பன் சிவி கமாண்ட் ப்ராம்ப்ட் லைக் திஸ். அதுக்கப்புறம் யூ கேன் கோ வித் பைச்சாம் ஆர் நோட்பேட் ஆர் எனி டூல் வாட் எவர் யூஸ். இதுல இந்த லைன் நம்பர் 7 0க்கு பதிலாக ஐ கேன் கிவ் 1 2 3. எப்போ அப்படின்னா என்னோட லேப்டாப்ல மல்டிபிள் கேமரா, என்னோட லேப்டாப்ல லெட் மீ சே 4 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0 கோஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கேமரா, 1 கோஸ் ஃபார் செகண்ட் கேமரா. ஸோ எத்தனாவது கேமரா, விச் கேமரா, தட் வாஸ் தி 0 இண்டிகேட். கேமரா ரீட் ஆகுது, அதுல ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா எடுக்குது. தென் இட் இஸ் giving input to the OpenCV. OpenCV output it is marking. That's it. Okay. Thank you for this AI session. Now, anyhow, so for now, I hope everyone is understanding a basic programming knowledge, which is mandatory in nowadays for anyone who is willing to jump in IT or இப்போ ஐடியில் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இது இல்லை. பேசிக்கா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மேனேஜர், ஒரு MBA ஹோல்டர், ஒரு HR, ஒரு மினிமம் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதா இதை வந்து மினிமம் நாலேஜா தான் நீங்க எடுத்துக்கணும். பெரிய ப்ரோக்ராம் பிக் கோடிங்னு நினைக்க கூடாது. பேஸ் நாலேஜ், ஒரு பேசிக் பைத்தான் கோட் பாருங்க. லைன்ஸ் வந்து ஒரு 30 லைன் தான் இருக்கு ஃபார் கேமரா. இது எவ்வளவு இருக்கு, அதுலயும் நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கு. எல்லாம் ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா 10 லைன் தான் இருக்கும். ஜஸ்ட் 10 லைன் கோட். ஸோ இந்த 10 லைன் கோட் பேஸ் தெரிஞ்சதுன்னா கன்சிடர் இட் அஸ் உங்களுடைய கொலீக், உங்களுடைய குழந்தைங்க. இஃப் யூ ஆர் மேரிட் அண்ட் ஹேவ் சில்ட்ரன், உங்க குழந்தைங்களுக்கு ஆர் இஃப் யூர் டீச்சர், யூ கேன் டீச் தம் இன்ட்ரெஸ்டிங்லி வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திங்க் லைக் அ பேசிக் நாலேஜ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு டிடெக்ட் அ ஃபேஸ் பாத். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். I hope it's clear. So now I'm stopping this session. So if further any doubts, you can ask in any language, which I know: Tamil, Malayalam, English, Hindi, all these 4 I'm good. I are average. Okay. Thank you guys.